வணக்கம் நோட்ஸ் வெல்கம் டு நெசஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வாரம் நடந்த என்னென்ன விஷயம்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோன்ட்டு மொத்தமா அள்ளி போட்டு வந்திருக்கேன். ஏன்னா நிறைய அப்டேட் கிடைச்சிருக்கு. வாங்க மொத்தமா பார்த்துடலாம். மூன் நைட் ஃபேன்ஸ் சீசன் 1 எடுத்து வச்சுட்டு சீசன் 2 எடுக்காம இருக்காங்க. என்னதான் நடக்க போகுதுன்னு கொஞ்சம் கூட ஐடியா இல்லாம மூன் நைட் ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வர டேர்டெவில் ப்ராஜெக்ட்ல மூன் நைட்டை இறக்க போறதா ரிப்போர்ட்டடாக வந்து ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. அது எப்படி போகுது தெரியல. ஏன்னா மிட் நைட் சயின்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அது கீழே மூன் நைட்டை கொண்டு வரதா இருந்தாங்க. பட் எனக்கு டேர்டெவில் இப்போ ஃபேமஸாக இருக்கனால டேர்டெவில் ப்ராஜெக்ட்ல மூன் நைட் இறக்குறதா பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இன்னும் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆக போகுது. நிறைய பேர் டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க. சென்னையில் மதுரையிலலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் கோயம்புத்தூர்ல இன்னும் ஓப்பனே பண்ணல. பிகாஸ் ஆஃப் ஜனநாயகன் வரனால டிக்கெட் புக்கிங் வந்து அதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு அப்டேட் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட ஃபைனல் ரன் டைம் வந்து வெளியே வந்திருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா 2 hours 24 minutes படத்தோட ரன் டைமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்ததுலேயே இந்த படம் தான் வந்துட்டு ஸ்பைடர்மேன்லேயே லாங்கஸ்ட் டியூரேஷன் இருக்கக்கூடிய படமாக சொல்கிறாங்க. அண்ட் நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்பைடர்மேன் 5 சோனி கீழே ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இதுக்கு நிறையா விதமான கதையாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒன்று மைல்ஸ் மாரல்ஸ் ரிட்டர்ன் கொண்டு வந்து அதுக்கு மென்டார் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இன்னொன்று கிம்பினை இறக்கி டேர்டெவிலும் ஸ்பைடர்மேன் இருக்கிற மாதிரி ஒரு படம் இறக்கலாம். இல்லைன்னா வெனம் பேஸ் பண்ணி இந்த படம் இருக்கும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தியரி போயிட்டுருக்கு. ஆனால் ஸ்பைடர்மேன் 2 சோனி கீழே நடக்க போகுது. எவ்வளோ ஸ்பைடர்மேன்ஸ் ஃபேன் வெயிட் பண்ணிருக்கீங்க? அப்சஷன் எவ்வளோ பேர் பார்த்தீங்க? அப்சஷனில் வந்து நிக்கி அவங்க வந்துட்டு மார்வல் ஃபிலிமில் நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. லைக் ஆல்ரெடி வந்த நியூஸ் படி எக்ஸ்மேன் படம் மார்வல் கீழே டெவலப் ஆகிட்டு இருக்குது. அண்ட் தென் இந்த லைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக எக்ஸ்மேனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க மார்வல். அந்த எக்ஸ்மேன் படத்தில் நான் வந்துட்டு ஆக்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. எந்த கேரக்டராக அவங்களுக்கு கேஸ்ட் பண்ணலான்னு நல்லா இருக்கும்ட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கீழே சொல்லிட்டு போங்க. நம்ம பழைய காமிக் நியூஸ் படி டோபி ஆண்ட்ரூ வந்துட்டு சீக்ரெட் வார்ஸில் ரிட்டர்ன் ஆக போகிறோம் சொல்லியிருந்தோம். அண்டு சீக்ரெட் வார்ஸோட டோபியோட கதையும் ஆண்ட்ரூவோட கதையும் இதோட நிப்பாட்டிக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு ஏற்ற மாதிரி டசாம் 3யும் வரப்போகிறது இல்லை, ஸ்பைடர்மேன் 4 வரப்போகிறது இல்லை. அது வந்துட்டு அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் பழைய 2 ஸ்பைடர்மேனை பார்க்கணுன்னா சீக்ரெட் வார்ஸ் தான் அவங்களோட கடைசின்னு சொல்கிறாங்க. போய் பார்த்துக்கோங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 25 வந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ரொம்ப நாளாக ரிலீஸ் பண்ண போகிறேன்னு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஜூலை 25 ஆச்சு வருதான்னு பார்ப்போம். ரிமைண்டர் போட்டு வச்சுக்கோங்க நண்பர்களே. எப்படி சோனி ஸ்பைடர்மேன் வில்லனை வச்சு கதை கொண்டு போனாங்களோ அதே மாதிரி அமேசான் சோனியோட ஸ்பைடர்மேனோட ஸ்பைடர்வர்ஸ் வச்சு நிறையா ஸ்பைடர்மேன் வேரியண்ட்டுக்கு தனித்தனி கதைகளை கொண்டு வரலான்னு சொல்கிறாங்க. லைக் இப்போ தான் ஸ்பைடர்மேன் ஆயிடுச்சுல, அந்த மாதிரி நிறைய ஸ்பைடர்மேன் வேரியண்ட்டுக்கு ஒரு கதை கொண்டு வர மாதிரி சொல்கிறாங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நல்லா போச்சுன்னா நல்லாயிருக்கும். எனக்கு ஸ்பைடர் நாயை ரொம்பவே பிடிச்சிச்சு. யாரெல்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். எப்படி இந்த யூனிவர்ஸ் போகுதுன்னு பார்ப்போம். இப்போ அப்படியே நம்ம டிசி கிட்ட வந்துடுவோம். சூப்பர் கேர்ள் படம் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் கூட போட்ட இதுபடி டிசி வந்து பார்த்தீங்கன்னா 1 monthல ஓடிடி ரிலீஸ் ஆகிடும். அதே மாதிரி இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அது எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா டேரக்டர் கட்டோட ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது ஒரு 11 நிமிஷம் லாங்கராக இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. அண்ட் சூப்பர்மேன் படம் எவ்வளோ பேர் பார்த்தீங்க? அதில் மிஸ்டர் டெரிஃபிக் வந்துட்டு நிறைய அப்ரிஷியேட் கிடைச்சவருக்கு. அண்ட் மிஸ்டர் டெரிஃபிக்கு தனியாக ஒரு சீரீஸ் வந்து டிசிக்குள்ள ஒர்க் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்மேன் ஃபேன்ஸ் எல்லாரும் பேட்மேன் 2க்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முக்கியமாக 2 நியூஸ், ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ். குட் நியூஸ் என்னன்னா பேட்மேன் 2க்கான டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஐ மீன் டீசர் ட்ரெய்லர்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் லுக் பண்ணி ரிவீல் பண்ணியிருக்காங்க. பேட்மேன் 2 அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்புகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்க நல்லா தான் இருக்குது. அண்ட் பேட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படம் மறுபடியும் டிலே பண்ணிட்டாங்க. February 18, 2028 தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் 2 வருஷம் இந்த படத்துக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணியே ஆகணும். இதுக்கு டீசர் ட்ரெய்லர் விட்டாங்கன்னு இன்னும் நம்மளுக்கு தெரில. ஃபர்ஸ்ட் லுக் ஷூட் ஏதோ அப்டேட் கிடச்சிருக்கு. ரிவீல் மாதிரி ஏதாச்சும் விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ மார்வல் டிசின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் நம்ம பார்த்தோம். டிசியில் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. மார்வலில் தான் நிறைய இருந்துச்சு. ஸோ அடுத்த வாரம் இதே மாதிரி நிறைய அப்டேட்டோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை பை பை.